இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் மந்தையின் ஆடுகளார், நாம் அவர் மந்தையின் ஆடுகளார். பலியாக நம்மை தெரிந்தெடுத்தார், அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார். இறையரசு பெருகிடவே இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு தீய ஆவிகளை விரட்டுகின்றார். வல்லமையும் ஆற்றலும் உரித்தானவராக இருந்தார். ஆனால் இந்த வல்லமையை கூட திரித்து கூறிய பரிசேய கூட்டம் இருந்தது. இவன் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஒட்டுகின்றான் என்று. இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருந்த மனிதர்கள் அவருடைய அந்த வல்லமையை கண்டு வியந்து நின்றார்கள். அவர்களை இறைவன் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவித்தார். அதே சமயத்தில் இயேசுவின் வல்லமை மீது பொறாமை கொண்டவர்களை அவர் எப்படி எந்த விதத்தில் அவர்களுக்கு விளக்க முடியுமோ விளக்கி காட்டுகின்றார். அதே சமயத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்த எந்த ஒரு நபரும் இயேசுவிடம் அருளையும் ஆசிரையும் பெற முடியவில்லை. இன்றைக்கு இயேசுவின் வல்லமையில் நாம் நம்பிக்கை வைத்து அவரிடமிருந்து ஆசிரை பெற்றுக்கொள்ள சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய அன்பின் தூண்டுதலால் மறை சாட்சியரான பெர்பெத்துவா ஃபெலிசிட்டி எனும் புனிதையர் தங்களை துன்புறுத்தியோரை பொருட்படுத்தாமல்
கொடிய சாவின் மீது வெற்றி கொண்டார்கள். அதனால் இவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் உம்முடைய அன்பில் என்றும் வளர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது ஜெர்மீனா கருத்துப்படி சம்பத்குமார் தெரசா சின்னசௌரி ஆண்மலை பாட்டிக்காகவும், சாயத்துறை பீட்டர் சோஃபியா டேனியா டாலியா கருத்துப்படி உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 23 முதல் 28 வரை. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ராயலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டில் இருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தரமாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர்,
இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறைவாக்கியங்கள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கெதிராகத்தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கெதிராகத்தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனிடமிருந்து பேயை ஓட்டுகின்றார். பேச்சிழந்து அவர் பேச ஆரம்பிக்கின்றார். சுற்றியிருந்த மக்கள் கூட்டம் வியந்து போற்றுகின்றது. அதே சமயத்தில் விமர்சன பார்வையோடு உற்று நோக்கி கொண்டிருந்த ஒரு கூட்டம், ஒருவேளை அது பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் நிறைந்த ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த கூட்டம் இயேசுவினுடைய இந்த புதுமையை விமர்சிக்கின்றது, விமர்சனத்திற்கு உள்ளாக்குகின்றது. பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான். இது ஒரு மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டு. ஒரு மனிதன் சுகமடைகின்றான். அந்த மனிதன் சுகம் பெற்றதை பல பேர் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதே சமயத்தில் இயேசுவின் மீது பொறாமை கண் கொண்டு பார்த்த ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அவர் மீது குற்றச்சாட்டுக்களை வைக்கின்றது. குற்றம் சாட்டுவதே இவர்கள் நோக்கமாக இருந்தது. அதற்கு வாய்ப்பு தேடுகின்றார்கள். கிடைத்த ஒரு விமர்சனம் தான் இவன் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான். ஆனால் அந்த குற்றச்சாட்டே அவர்களுக்கு எதிரானது என்று சொல்லி அவர்களுக்கு விளங்கவில்லை. எனவே ஆண்டவர் இயேசு அதை விளக்குகின்றார். வழக்கமாக விமர்சனங்களை கண்டு ஒருபோதும் அதை கண்டுகொள்ளாத ஒரு மனிதராக இருந்த இயேசு இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டை அவர் விமர்சனத்திற்கு உள்ளாக்குகின்றார், விவாதிக்கின்றார். ஏனென்றால் இந்த குற்றச்சாட்டில் இருந்த மறைமுகமான
ஒரு விமர்சனத்தை ஆண்டவர் இயேசு வெளிப்படையாக பேச வேண்டியிருந்தது. இயேசுவினுடைய போதனை அதிகாரம் மிகுந்த போதனை, ஆண்டவரிடமிருந்து வந்த போதனை. இந்த போதனையை ஏற்றுக்கொண்ட யதார்த்தமான சாதாரண மக்கள் ஏராளம். இவர்களை குழப்புகின்ற நோக்கத்திலும் இவர்களை சிதறடிக்கின்ற ஒரு நோக்கத்திலும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதான் இந்த விமர்சனத்திற்கு உள்ளிருந்த ஒரு கடுமையான பின்புலம். எனவே இயேசுவிடமிருந்து மக்களை பிரிப்பதற்கு வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. எனவே இயேசு இந்த இடத்தில் அதை விவாதத்திற்கு உள்ளாக்குகின்றார். என்ன விவாதம்? பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் அரசு எப்படி நிலைத்து நிற்க முடியும்? எந்த அரசும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அது உடைந்து போய்விடும். இந்த உலகத்தில் அலகை சாத்தான் தன்னுடைய அரசை நிறுவுவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதே சாத்தான் எப்படி அதை வீழ்த்துவதற்கு முன்வர முடியும்? எனவே உங்களுடைய குற்றச்சாட்டு பொய்யானது, பொறாமையில் வந்தது என்பதை ஆண்டவர் இயேசு வெளிப்படையாக சொல்லுகின்றார். அதே சமயத்தில் இன்னொரு கேள்வியும் அவர் கேட்கின்றார். நாம் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றேன் என்றால் உங்கள் தலைவர்கள் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார்கள்? சரியான ஒரு எதிர்வாதம் இது. எனவே அவர்களுடைய கூற்று தவறு என்பதை நிரூபித்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய லட்சியத்தை வெளிப்படுத்துகின்றார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கின்றார். அவருடைய உள்நோக்கத்தை அவர் வெளிப்படையாக சொல்லுகின்றார். மக்களை சிதறடிப்பதும் அதன் வழியாக மக்களுடைய எண்ணங்களை குழப்பி அவர்களை அடிமைப்படுத்த நினைப்பதும் இந்த பரிசேய கூட்டத்தினுடைய எண்ணமாகவும் அவருடைய செயல்பாடாகவும் இருந்தது. எனவே சிதறடிக்க நினைக்கின்ற தலைவர்களை இனம் கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கு இயேசுவிடம் நம்மை அர்ப்பணித்தால் நம்மிடம் இருக்கின்ற பேயும் நோயும் நீங்கும். வல்லமை அவரிடமிருந்து வெளிப்படும். நாம் சுகம் பெறுவோம். அதே சமயத்தில் இப்படிப்பட்ட குழப்புகின்ற போதனையாளர்களை, தலைவர்களை இனம் கண்டுகொள்ள வேண்டும். இவர்கள் இந்த மந்தையை சிதறடிப்பதற்கு, தங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்துவதற்காக மாத்திரமே முன் வருவார்கள் என்று ஒருபோதும் இந்த மந்தையை ஒன்று கூட்டி சேர்க்கப் போவதில்லை. சிந்திப்போம். எப்படிப்பட்ட தலைவர்கள் நம் மத்தியில் இருக்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம், எந்த வல்லமைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்பது இன்னொரு பக்கம். ஆண்டவர் இயேசுவின் வல்லமைக்கு கட்டுப்படுவோம். சிதறடிக்க நினைக்கின்ற தலைவர்களை புறம் தள்ளுவோம். இதோ உமது அடிமை, இறைவாயிற்பாயின்னை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு எனை நான் உனக்கு தந்தேனேற்றிடுவாய். எரியா விளக்கு எனை நான் உனக்கு தந்தேனேற்றிடுவாய். உன்னொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை, இறைவாயிற்பாயின்னை. இதோ உமது அடிமை, இறைவாயிற்பாயின்னை. சகோதர சகோதரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பெர்பெத்துவா ஃபெலிசிட்டி எனும் புனிதையரின் விண்ணக வெற்றியை நாங்கள் நினைவு கூர்ந்து
இன்று பேரின்பத்துடன் இப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோ. அதனால் அரும் பெரும் செயல்களை அறிக்கையிடவும் இப்புனிதையரின் மாட்சிக்கு உரிய பரிந்துரையை பெற்று மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி அது கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். மரித்தார் கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். இன்னுயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா, தலைவா, அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். இன்னுயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய, தருவாய தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, பெர்பெத்துவா ஃபெலிசிட்டி எனும் புனிதையரின் நினைவை கொண்டாடி திருவிருந்தில் பங்கு கொண்டதால் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியை பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பணியை நாங்கள் தகுதியுடன் நிறைவேற்ற
நீரளித்தவற்றை உமது கொடையால் நாங்கள் கவனமுடன் புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம்.